இறந்துரும். எப்படி அந்த சாவு விட்டு இறந்துருவாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்த வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். எதனாலயே தெரியாது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாரிசு தங்க விடாது ஒவ்வொரு குடும்பத்திலும். கரு வந்து இது அவங்களுக்கு தெரியாது. தெரியுமோ தெரியலையோ, ஜாதகத்துல வருமோ, இல்ல வந்து அவங்க பிரசனத்துல வருமோ. இவங்களும் வந்து 2, 3 வாட்டி இது பண்ணுவாங்க. குழந்தையே தங்காது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாவத்த வந்து குறிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆள பார்த்து இப்ப அவங்க வந்து சரி பண்ணுவாங்க. குழந்தையும் மட்டும் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம் ஆனா திருமணமே ஆக விடாது. திருமண தடைய ஃபுல்லா ஏற்படுத்தும். சாபங்கள் வந்து இந்த திருமண தடை ஏற்படுத்தும். குலதெய்வத்த நுப்பாட்டும். சாபம் வந்து முன்னாடி குலதெய்வத்தை நுப்பாட்டும். இத்திருமணங்கள், குலதெய்வங்கள் அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஒரு வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இறப்பு வந்து டக்கு டக்குன்னு நடந்துட்டு இருக்கும் ஒரு வீட்ல. தாத்தா இறப்பாரு, பையன் இறப்பான். அதுக்கப்புறம் குழந்தை இருந்துட்டு ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா 4, 5 சாவு வந்துகிட்டே இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். எதனால வருதுன்னே தெரியாது. திடீர்னு சாவாத்தே இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிடென்ட் ஆவாங்க. சில பேர் வந்து மருந்த குடிச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து என்னென்ன தூக்கு போட்டு சாகுற வைக்கிறது. அது என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. ஏன் இப்படி ஆகுது, வைக்குதுன்னு தெரியும். அந்த அளவுக்கு கொண்டாந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சாவம் வந்து அப்படிப்பட்ட கொடூரமான சாவம் தான். இந்த மாரி சாவங்கள் வந்து மாறித்தான் இந்த மாரி நடக்கும் வீட்ல. சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, திருமணம்